பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசுடைய குற்ற வழக்குகள் துறை இயக்குனராக திரு முகமது ஜின்னா அவர்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு சிஎம். அவங்க ஜட்ஜுங்களையே மாவட்ட செயலாளரை போட்ட வரலாறு உண்டு திமுக. அமீர்ங்கிற டைரக்டருக்கு 3 கோடி கொடுத்தேன்னு சொல்லிடுறதா வடஇந்தியதில் வந்திருக்கு. முக்கியமான பெரும்புள்ளி உதயநிதி ஸ்டாலின் ஜூனியர் ஸ்டாலின்னே போடுறாங்க வட இந்திய டிவிகளில். திமுக அதே மாதிரி ஒரு பக்கம் பாஜகவை விமர்சனம் செய்வாங்க, கொல்லைப்புறமாக போய் காலில் விழுந்து தங்களை காப்பாற்றிக்குவாங்க. அந்த அமலாக்கத்துறைக்கு முன்னாள் வக்கீலாக இருந்தவரே இப்போ செந்தில் பாலாஜிக்கு வக்கீலாக வந்திருக்காரு. அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு கேஸ் செய்ய திருப்புறாங்க. பணம் இருக்கிறவன் இருந்தான்னா நீதித்துறை தீர்ப்பே மாறிடுது. பெரிய வழக்கறிஞர் வந்துட்டால் அப்போ தான் காது கொடுத்தே கேட்குறாங்க நீதிபதிகள். சாதாரண வழக்கறிஞர் எல்லாம் போனால் கேட்குறது இல்லை. அதனால தான் கொலையே பண்ணியிருந்தாலும் அவங்க தனி மனிதனை உள்ளே வச்சு தாக்குறதெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அது சட்டத்திலும் இடமில்லை. சவுக்கு சங்கர் அவர் நல்ல மனிதர் இல்லைங்கிறதுனால தான் என்னை போன்றவர்கள் ஒதுங்கி இருக்கும். அவர் ஒரு நல்ல மனிதராக அப்பாவியாக இருந்தால் நாங்கள்லாம் இறங்கி வேலை செஞ்சோம்னா காவல்துறை சிறைத்துறை எல்லாம் பல பேர் ஜெயிலுக்கு போயிருவீங்க. விவரம் தெரியாத முதலமைச்சர், ஒரு எதுவுமே இன்ஆக்டிவாக இருக்கிற முதலமைச்சர், செயல்படாத முதலமைச்சர் இருக்காருங்கிறத காரணமாக வச்சுக்கிட்டு அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் எல்லையை மீறுகிறீர்கள். முடியலைன்னா விட்டுட்டு போயிருங்கிறேன். ஸ்டாலின் என்ன சொல்கிறேன், எனக்கு ஆட்சி செய்கிறதுக்கு தகுதி இல்லை, எனக்கு திறமை இல்லை, வேற ஒரு முதலமைச்சர் வச்சு பார்த்துக்கங்கன்னு விட்டுட்டு போயிருங்க. விசாரணை கைதிக்கு தானே விவரம் தெரியும். அவன் தானே சரண்டர் ஆகிருக்கான். அவன் அவனை தூண்டி விட்டவன் யார்? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது அவனையும் சுட்டு கொண்டுட்டீங்கன்னா அப்போ இன்வெஸ்டிகேஷன் தப்பான திசையில் போகுதுன்னு தானே. பேசி தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நிகழ்ச்சியில் முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு வரதராஜன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசுடைய குற்ற வழக்குகள் துறை இயக்குனராக திரு முகமது ஜின்னா அவர்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு சிஎம். அண்ணாமலை அவர்கள் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, இவர் முன்னாடி இளைஞரணியில் இருந்தவர், திமுக இளைஞரணியில். ஸோ தமிழக சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவரை சார்ந்தவரை இந்த மாதிரி ஒரு முக்கியமான துறையில் இயக்குனராக போடும்போது அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அந்த குற்ற பிரிவுக்கு இயக்குனராக போட்டிருக்காங்க. அதுதானே அவங்க ஜட்ஜுங்களையே மாவட்ட செயலாளரை போட்ட வரலாறு உண்டு திமுக. ரத்தினவேல் பாண்டியன் அப்படிங்கிற ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் வரை ஜட்ஜாக இருந்தார். அவர் ஹைகோர்ட்டு ஜட்ஜாக நியமிக்கிறதுக்கு முன்னாடி அவர் திருநெல்வேலி மாவட்ட திமுக செயலாளராக இருந்தார். ஸோ ஜட்ஜுங்களையே மாவட்ட செயலாளரை போட்டவங்க. இதில் இது சாதாரண பதவி. அந்த இதுக்கு இயக்குனருங்கிறது சாதாரண பதவி. அதில் போட்டது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே அரசாங்கம் சில வழக்கறிஞர்களை அரசு வழக்கறிஞர்களாக நியமிப்பாங்க. அதுவே தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்துக்கு வர்றவங்களுக்கு அரசியல்வாதிகள் வராங்க. அவங்களுக்கு நாட்டை பற்றின சிந்தனை கிடையாது. தன்னை பற்றின சிந்தனை, தன் கட்சியை பற்றிய சிந்தனை, தன்னுடைய கட்சிக்காரனை பற்றின சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லா அரசு வழக்கறிஞர் இதுலேயும் பார்த்திங்கன்னா திறமை இல்லாத அனுபவம் இல்லாத வழக்கறிஞர்களை தான் அரசு வழக்கறிஞர்களாக போடுறாங்க. ஓகே. அது இப்போ கூட சமீபத்தில் ஹைகோர்ட்டில் பிரச்சனை வந்தது. அப்போ கூட ஜட்ஜுங்க சொன்னாங்க, கேஸையும் குட்டிச்சவராக்குறீங்க, திறமை உங்கள் கட்சிக்காரனை போட்டிங்கன்னா கேஸ் என்ன ஆகும்? உங்கள் கட்சிக்காரனை போடுறதும் உங்கள் கட்சிக்காரன்லேயே திறமையான வழக்கறிஞர்களை போடுங்க. திறமையான வழக்கறிஞர் யாரும் போய் திமுக வழக்கறிஞர் நிலையில் சேர மாட்டாங்க. சேர்றவங்கெல்லாம் எதுக்கு சேர்றாங்கன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தால் நமக்கு பதவி கிடைக்கும் நீதித்துறையில் அப்படிங்கிறதுக்காகத்தான் போய் சேர்றாங்க. அதனால் குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்காங்க நீதித்துறையை. அதனால் இந்த ஒரு பதவியை பற்றி நம்ம சொன்னது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஜாஃபர் சாதிக்குடைய வழக்கு, அந்த வழக்கு பதியப்பட்ட போதும் அவர் கைது செய்யப்பட்ட போதும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போ அப்படியே கொஞ்சம் சைலண்டான மாதிரி இருக்குது. அவருடைய வழக்கில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? அவருடைய வழக்கில் அவர் உண்மையை சொல்லிட்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடத்தின பணம் எவ்வளவுக்கு கடத்தணும், யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கிறதெல்லாம் சொல்லிட்டார். வட இந்திய ஊடகங்கள்லாம் அது வந்துருச்சு. ஓகே. அமீர்ங்கிற டைரக்டருக்கு 3 கோடி கொடுத்தேன்னு சொல்லிடுறதா வட இந்தியதில் வந்திருக்கு. முக்கியமான பெரும்புள்ளி உதயநிதி ஸ்டாலின் ஜூனியர் ஸ்டாலின்னே போடுறாங்க வட இந்திய டிவிகளில்.
வட இந்திய தொலைக்காட்சியில் ஜூனியர் ஸ்டாலினுக்கு 7 கோடி to 17 கோடி கொடுத்ததா அவர் கன்ஃபெஷன் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அவர் கொடுத்துட்டார். இன்னும் இடி வந்துட்டு அமலாக்கத்துறை அதில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. காரணம், ஸ்டாலின் கொல்லைப்புறமாக சில அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு மகனை காப்பாற்றுவதற்கு. அதனால் இப்போ பாஜக வந்து அக்கட்சி எப்போதுமே ரெட்டை வேஷம் போடுவாங்க. மத்திய பாஜக ரெட்டை வேஷம் போடுவாங்க. ஒரு பக்கம் திமுகவை எதிர்ப்பாங்க, இன்னொரு பக்கம் திமுகவை காப்பாற்றி விடுவாங்க. அப்படி காப்பாற்றுற வேலையை வந்து திமுக வந்து அதே மாதிரி ஒரு பக்கம் பாஜகவை விமர்சனம் செய்வாங்க, கொல்லைப்புறமாக போய் காலில் விழுந்து தங்களை காப்பாற்றிக்குவாங்க. இவங்க 2 பேரும் போடுற நாடகத்தால் தான் இன்றைக்கி வந்து இவருடைய ஜாஃபர் சாதிக்கு வழக்கில் முக்கியமானவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. பிஎம்எல்ஏ ஆக்ட் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, கடத்தல் பண்ணுறவங்க மட்டும் முக்கியமானது இது இல்லை, அந்த கடத்தல் பணத்தை யார் உபயோகிக்கிறாங்களோ அவங்களும் குற்றவாளிகள் அப்படிங்கிறது தான் பிஎம்எல்ஏ ஆக்டில் சொல்லுது. அதனால் அந்த இப்போ போதை மருந்தை கடத்தினாங்க, அந்த பணத்தில் யார் யார் வந்து இது பண்ணாங்களோ, ஆதாயம் அடைந்தார்களோ அவர்களும் குற்றவாளிகள். அப்படி பார்த்தீங்கன்னா அமீர் இயக்குனரும் குற்றவாளி, உதயநிதி வாங்கியிருந்தால் அவரும் குற்றவாளி. சட்டம் கடமையை செய்யணும். மாநில அரசும் சரி மத்திய அரசாங்கமும் சரி 2 பேரும் சண்டை போடுற மாதிரி மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. மத்திய பாரதிய ஜனதா கட்சி வந்து உண்மையிலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா எல்லாத்தையுமே ஜாஃபர் சாதிக்கிட்ட இருந்து பணம் வாங்கின அத்தனை பேரையும் உள்ளே தள்ளுவாங்களாங்கிறத பார்ப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை பாஜக அதை வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு. காத்திருந்து பாருங்க. ஓகே சார். செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் அவரை காவல்துறை எடுத்து விசாரிக்கிற மாதிரி இந்த தகவல் இல்லை. தொடர்ச்சியாக அவர் வந்து புழல் சிறையில் இருக்கார். ஆனால் அவருக்கு வந்து விசாரணைக்கு கோர்ட்டுக்கு ஆஜராகிறாரு, அவருடைய ஜாமீன் மனு தள்ளி போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக இந்த கேஸ் என்ன நடக்குது, விசாரணைன்றது நடக்குமா, தொடர்ச்சியாக ஜாமீன் மனுவை தள்ளி வச்சு இருக்கிறதுனால அது விசாரணையில் ஏதாவது மேம்பாடு இருக்குமா? இல்லை, இந்த ஜாமீன் மனுவில் இப்போ ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் வந்துட்டு இவங்க அமலாக்கத்துறை ஒரு இதை வந்து பென் டிரைவை வந்து கைப்பற்றினாங்க. அந்த பென் டிரைவில் உள்ள தகவலை வச்சு தான் குற்றப்பத்திரிகையெல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அமலாக்கத்துறைக்கு முன்னாள் வக்கீலாக இருந்தவரே இப்போ வந்து செந்தில் பாலாஜிக்கு வக்கீலாக வந்திருக்காரு. அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு கேஸையே திருப்புறாங்க. அந்த அமலாக்கத்துறையில் இருக்கிற முக்கியமான ஆட்கள்லாம் இவருக்கு வந்து முக்கியமான செய்திகளை கொடுத்து அமலாக்கத்துறை என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க. எப்போவுமே விசாரணையில் சின்ன சின்ன தவறு நடக்கும், அந்த தவறு எல்லாம் அவங்க சுட்டி காட்டிட்டாங்க. அதனால் இப்போ பென் டிரைவ் எடுத்தீங்களே, அதை வந்து தடை அறிவியல் துறைக்கு அனுப்புனீங்களா, அவங்களுடைய ரிப்போர்ட் வாங்கினீங்களா, இந்த மாதிரி கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே, புதுசாக யாரோ ஃபைல் ஆட் பண்ணுங்க. ஆமாம், அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே பெரிய வக்கீல் போயிட்டாருன்னு அர்த்தம். இங்கே பெரிய வக்கீல் போயிட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் கதையே மாறும், எல்லாமே மாறும். இங்கே ஒரு பெரிய இது கோடிக்கணக்கில் யார் வழக்கறிஞர் போடுறாங்களோ தீர்ப்பே மாறும். அப்படி தானே இவருக்கு பொன்முடிக்கு வந்து அவரே திருப்பி மந்திரியாக சொன்னாங்க. அதனால் இப்போ சீக்கிரம் வந்து செந்தில் பாலாஜி இந்த சட்டத்தில் இருக்கிற இந்த ஓட்டையை பயன்படுத்தி ரிலீஸ் ஆனாலும் வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் அந்த வழக்கு இப்போ போய்கிட்டு இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். இப்போ போலீஸ் இதிலே எடுத்திங்கன்னா, ஒரு கொலை வழக்கு போனாங்கன்னா, ஒரு திருட்டு குற்றத்துக்கு போனாங்கன்னா அங்கே கைரேகைகள் கிடைக்கும். உடனே அந்த கைரேகையை எடுத்து உடனே நீங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்க முடியாது. இதில் என்ன கேட்பாங்க கோர்ட்டில், அந்த கைரேகை குற்றம் நடந்த இடத்தில் தான் எடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு நீங்கள் என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்கம்பாங்க. ஆதாரம் என்ன வைக்கணும், மகஜர் விட்னஸ் போடணும். அங்கே இருக்கிற 3-4 பேரை வந்து கையெழுத்து வாங்கி இங்கேருந்து தான் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள்லாம் கொடுக்கணும். இது வந்து சட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயம். இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருங்க பண்ணாமல் விட்டுருவாங்க. அதை காரணமாக காட்டி அந்த வழக்கே இதாகி போகும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பென் டிரைவு தடை அறிவியல் துறைக்கு அனுப்புனீங்களா, அவங்க இது வாங்கினீங்களா, இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்குறாங்க. அப்படி கேட்குறாங்கனாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், பெரிய வக்கீல் வந்துட்டாங்க, 10 கோடி 20 கோடி வாங்குகிற வக்கீல் வந்துட்டால் இப்படி தான் வழக்கு திசை மாறும். அப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது உண்மை. அதனால் கூடிய சீக்கிரம் இந்த சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் வழிமுறைகளை பின்பற்றாத காரணத்தை காமிச்சு செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மத்திய பாஜகவும் இவங்களும் திமுகவும் கைகோர்த்து தான் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொன்முடிக்கு வந்து இது வரும்போது அங்கே இருந்த அவர் வந்து அட்டர்னி ஜெனரல், மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வாயவே திறக்கலை. வாயை திறந்து அப்ஜெக்ட் பண்ணியிருந்தாருன்னா கதையே வேறு, அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைச்சிருக்காது. ஆக ஜெய்ஷாவை பிடிச்சி அமித்ஷாவை தலைமை வழக்கறிஞரை கூப்பிட்டு வாயை திறக்காதுன்னு சொல்லி பொன்முடிக்கு வந்து ஆர்டர் வாங்கினாங்க.
அதே மாதிரி இப்போ இன்னமே செந்தில் பாலாஜி பக்கமும் இவர்களை அமைதியாக இருக்க சொல்லிட்டு அமலாக்கத்துறை வெளியில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதாவது திமுக வந்து வெளியில் புலி வேஷம் போடுறாங்க, உள்ளே எலி வேஷம் உள்ளே அவங்க எலியாக மாறி காலிலே போய் விழுகிறாங்க, ரெக்கமெண்டேஷனை பிடிக்கிறாங்க, பிடிச்சி தங்கள் காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. பாஜகவும் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிரி மாதிரி காமிச்சுக்கிறாங்க. அவர்களுக்கு அத்தனை உதவிகளையும் இப்போ திரையின் பின்புறம் இருந்து செய்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு வழக்கும் அப்படித்தான் அவர்களுக்கு சாதகமாக போய் கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் வழக்கம் அதே மாதிரி சாதகமாக போய் மழைபடி ஒன்றுமே இல்லாமல் செந்தில் பாலாஜி வெளியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ போயிட்டு இருக்கிற திசை வந்து மாறி இருக்குது. இப்போ கரூர் கோர்ட்டில் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு வழக்கில் ஆஜரானார். ஸோ அந்த வழக்கை முடிச்சுட்டு வந்து அவர் அட்வொகேட் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் இருக்காருன்ற ஒரு காரணத்துக்காகவே சவுக்கு சங்கரை மருத்துவமனை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, கையில் போட்டிருந்த கட்டை கூட போலீஸ்காரங்களே பிரிக்கிறாங்க, ஏதாவது வலிக்குதுன்னு சொன்னால் கூட பெயின் கில்லர் போட்டு படுத்துன்னு சொல்லிடுறாங்க அப்படின்ற ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீதித்துறை கண்களுக்கு தெரியாதா, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காங்களா, எப்படி சார் இது வந்து அதை தான் சொல்கிறேன்ல, பணம் இருக்கிறவன் இருந்தான்னா நீதித்துறை வந்து தீர்ப்பே மாறிடுது. இப்போ எப்படின்னா பெரிய வழக்கறிஞர் வந்துட்டால் அப்போ தான் காது கொடுத்தே கேட்குறாங்க நீதிபதிகள். சாதாரண வழக்கறிஞர்கள்லாம் போனால் கேட்குறது இல்லை. அதனால தான் மிகப்பெரிய மந்திரிகள் இவங்கெல்லாம் இது தப்பிச்சிடுறாங்க. சவுக்கு சங்கர் இதில் நாங்கள் எதையுமே நியாயப்படுத்தலை. என்னுடைய ஸ்டாண்டு சவுக்கு சங்கர் நல்ல மனிதர் அல்ல, அவர் மோசமான மனிதர். எல்லா வேலையும் பண்ணுவார். திரையின் பின்புறம் இருந்து இது அதாவது மீடியாங்கிறத வச்சுக்கிட்டு பயமுறுத்துறது, பணம் வாங்குறது, பல குற்றச்சாட்டுகள் அவர் மேலே உண்டு. ஆனால் என்னுடைய சொந்த கருத்துன்னா அவர் அடிப்படையில் ஒரு மனிதர், அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. மனித உரிமை மீறல்களை இந்த வழக்கில் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை, சிறைத்துறை, நீதித்துறையும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் என்னுடையது சவுக்கு சங்கர் விஷயம். அதுக்கு கடுமையான கண்டனத்தை எல்லா துறைகளுக்கும், அமைதியாக இருக்கும் நீதித்துறைக்கும், இதில் வந்துக்கிட்டு எல்லா அத்துமீறல்களிலும் ஈடுபடும் காவல்துறை, சிறைத்துறைக்கு வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கி வந்து யாராச்சும் உள்ளே போனாங்கன்னா, சிறைத்துறை தனிச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதனால் அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காது. இதெல்லாம் மிகவும் கண்டனத்துக்குரியது. அதை வந்து நம்ம எதிர்த்து குரல் கொடுக்கணும். இவருக்கு வந்து சப்போர்ட்டு கிடையாது. ஏன்னா இவர் போன ரூட்டு வந்து ஒரு போன திசை வந்து தப்பான திசை. ஜட்ஜுங்களுக்கே இவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா உச்ச நீதிமன்றத்திலே ஜட்ஜுன்னு சொல்ல இப்படி ஒரு மனுஷனே பார்த்ததில்லை நாங்கன்னு அப்படின்னு கருத்து சொல்கிறாங்க. அப்படின்னா அவருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பேர் இருக்குது, அதுதான் அவருக்கு இப்போ இடையூறாக இருக்குது. எதாக இருந்தாலும் கொலையே பண்ணியிருந்தாலும் அவங்கள தனி மனிதனை உள்ளே வச்சு தாக்குறதெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அது சட்டத்திலையும் இடமில்லை. அப்போ நீங்கள் என்ன தனி சாம்ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? சிறைத்துறையும் காவல்துறையும் யாரை வேணாலும் உங்களுக்கு பிடிக்காதவங்க நினச்சா உள்ளே போட்டு அடிப்பீங்களா? காவல்துறையும் வேடிக்கை பார்ப்பீங்களா? இல்லை நீங்கள் போய் உள்ளே இருக்கிற சிறைத்துறையை எப்படி தூண்டி விடுவீங்க, எப்படி உள்ளே அடிப்பாங்க? காவல்துறைக்கும் சிறைத்துறைக்கும் என்ன மாதிரி ஒரு நெக்ஸஸ் இருக்குது? எல்லா கதையும் எங்களை போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. அதை நீங்கள் இதில் பண்ணாதீங்கிறது தான் நான் சொல்கிறேன். நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்தால் எங்களை போன்றவர்கள் காவல்துறையிலே இப்போ யார் யார் தப்பாக நடக்கிறீங்க, சிறைத்துறையிலே யார் யார் தப்பாக நடக்கிறீங்கன்னு எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் உங்களை சும்மா விட மாட்டோம். உங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போ கூட சவுக்கு சங்கர் வந்து அவர் நல்ல மனிதர் இல்லைங்கிறதுனால தான் என்னை போன்றவர்கள் ஒதுங்கி இருக்கோம். அவர் ஒரு நல்ல மனிதராக அப்பாவியாக இருந்தால் நாங்கள்லாம் இறங்கி வேலை செஞ்சோம்னா காவல்துறை, சிறைத்துறை எல்லாம் பல பேர் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அவருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலை. சிறைத்துறைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், ஒழுங்காக வந்து சட்டத்தின் கடமையை மட்டும் நீங்கள் ஆற்றுங்கள். தனி மனித இதை வச்சுக்கிட்டு அதிகாரம் இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் தவறாக யூஸ் பண்ணிங்கன்னா வருங்காலத்தில் உங்களில் பலர் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும், ரிட்டையர் ஆகாமையே வீட்டுக்கு போக வேண்டியது வரும். அப்படிங்கிற எச்சரிக்கை வந்து மனித உரிமையை மீறக்கூடிய அத்தனை அதிகாரிகளுக்கும், ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி என்பது மட்டுமல்ல, ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலும் நான் அவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுறேன். இதெல்லாம் தப்பு. ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கீங்க. இந்த மாதிரி ஒருத்தரை போட்டு இது பண்ணி ஏதோ பேசிட்டார் இருந்தாலும் ரைட்டு, தப்பு தான். அதுக்கு இது கொடுத்து வழக்கு போட்டிங்க. அதுக்கப்புறம் வழக்கு அவர் ஃபேஸ் பண்ணட்டும். நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை போய் இப்போ இது பண்ணட்டும். அதுதானே ஜனநாயக நாட்டில் கடமை. இந்த ஃபெலிக்ஸுங்கிறவர் ஒரு கேள்வியை கேட்டாருன்னு சொல்லி அவர் எத்தனை நாளைக்கு தான் ஜெயிலுக்கு வச்சுருப்பீங்க? டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிங்க இல்லை, எத்தனை நாள் ஜெயிலில் வச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு சாதாரண குற்றத்துக்கு? இதெல்லாம் கடுமையான சர்வாதிகாரத்தனம். ஒரு விவரம் தெரியாத முதலமைச்சர், ஒரு எதுவுமே இன்ஆக்டிவாக இருக்கிற முதலமைச்சர், செயல்படாத முதலமைச்சர் இருக்காருங்கிறத காரணமாக வச்சுக்கிட்டு அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் எல்லையை மீறுகிறீர்கள்.
நீங்கள் வந்து ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் ஜெயிலுக்கு போன வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஏடிஜிபியாக இருந்த 2 பேருமே 2 பேர் ஜெயிலுக்கு ஏற்கனவே போயிருக்காங்க பதவியில் இருக்கும்போது. அதனால் யார் எப்போ ஜெயிலுக்கு போவீங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஜனநாயக நாட்டில் எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் ஜனநாயக கடமையை செய்யுங்க. அவர் பேசுனது தப்பு, பெண் போலீஸை பேசுனது தப்பு, எஃப்ஐஆர் போட்டீங்க, உள்ளே கொண்டு போயிட்டீங்க, கேஸை நடத்துங்க. உள்ளே போட்டுக்கிட்டு அடிக்கிறது, கையை ஒடிக்கணும்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் என்னென்ன ஒன்றும் தெரியாதவன் அப்படிங்கிறது இல்லை. சமூக அக்கறை உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர்த்தையும் வீட்டுக்கு அனுப்பிடலாம். அதனால் எல்லாருக்கும் அதைத்தான் சொல்கிறேன். அந்த மனிதர் பக்கம் வந்து நியாயம் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால தான் அவருக்கு வந்து பல உதவிகளை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும். அதனால் இதெல்லாம் தவறான முன்னுதாரணம் அப்படிங்கிறத காவல்துறை, சிறைத்துறை, இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் நீதித்துறைக்கும் நாங்கள் எச்சரிக்கை விடுறோம். நீங்கள் ஜனநாயக நாட்டில் இருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற கருத்தை வந்து ஓகே சார். நான் பதிவு செய்வேன். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு இப்போ ஆம்ஸ்டாங் அவருடைய மரணம், கொலை உட்பட பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் வந்து தமிழக முதல்வர் வந்து தமிழகம் வந்து அமைதியாக தான் இருக்குது அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் ஐ பெரியசாமியும் தமிழகம் அமைதியாக இருக்குது அப்படின்றாரு. அப்படி தான் பேசுவாங்க, அமைதி போங்க. அவங்கள தாண்டி காவல்துறை ஆணையரும் வந்து அந்த ஆம்ஸ்டாங் வழக்குக்கு அடுத்த நாள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அதே ஒரு விஷயம், சென்னை அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சென்னை எப்படி அமைதியாக இருக்குது? எதை வச்சு மக்களை தமிழ்நாட்டில் 200 நாட்களில் 597 கொலை நடந்திருக்குன்னு எடப்பாடி சொல்கிறாரு. இதுக்கப்புறமா அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொன்னால் மக்கள் எப்படி ஒத்துக்குவாங்க? அதனால் கொலை நகரமாகிறது சென்னை, கொலை நகரமாகிறது தமிழ்நாடு. இதுதான் உண்மை. முடிஞ்சால் காப்பாற்றுங்க, முடியலைன்னா விட்டுட்டு போயிருங்கிறாங்க. ஸ்டாலின் என்ன சொல்கிறேன், எனக்கு ஆட்சி செய்கிறதுக்கு தகுதி இல்லை, எனக்கு வந்து திறமை இல்லை, வேறு ஒரு முதலமைச்சர் வச்சு பார்த்துக்கங்கன்னு விட்டுட்டு போயிருங்க. இதே காவல்துறை தானே இதுக்கு முன்னாடி இருந்தவங்ககிட்ட இருந்தது. எடப்பாடி பழனிசாமிலாம் உங்களை போன்ற பிரபலம் இல்லாத ஒரு முதலமைச்சர் தானே. அவர் இருக்கும்போது கூட ஒழுங்காக நடந்தது, சட்டம் ஒழுங்காக நிம்மதி இதாக இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா அந்த காவல்துறையை வச்சு உங்களுக்கு இது பண்ண தெரியலை, அதை நடத்த தெரியல, கொடுக்க மாட்டாங்களோ, நடத்தது இல்லை. திறமையான அதிகாரிகளை வந்து போடுறதில்ல. ஓகே, ஃப்ரீ ஹேண்டும் கொடுக்குறதில்ல, திறமையான அதிகாரிகளை போடுறதில்ல. வர்ற அதிகாரிகள்லாம் எப்படி கடமையை செய்யணும்ல. வர்ற அதிகாரிகள்லாம் ஒன்றும் கடமை இது பண்ணாமல், அதாவது காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. காவல்துறை அதிகாரிகளாக அவர் பேசுனதில் வந்து யாருக்கும் உடன்பாடு இல்லை. இப்போ சவுக்கு சங்கர் போன்றவங்க பேசுனதில் யாருக்கும் உடன்பாடு இல்லை. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் வந்து சட்டத்தின்படி தான் அந்த கடமையை செய்யணும். நீங்கள் வந்துட்டு சட்டத்தை மீறி நீங்கள் ஒவ்வொன்றிலையும் ஈடுபடுறீங்களே, அதே வேகத்தை கொலை நடக்குது அது எந்த வேகத்தை அதில் காட்ட மாட்டேங்கிறீங்கல்ல. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து விசாரணை போயிட்டு இருக்குது. அதில் வந்து இப்போதைக்கு வந்து எதையுமே சொல்ல முடியாது. நான் ஆம்ஸ்ட்ராங் கொலையை பற்றி டீட்டெயிலாக ஏன் பேசுகிறது இல்லைன்னா, ஒன்றுன்னா சொன்னாங்க என்னென்ன அதிமுக பெண் வழக்கறிஞரை பிடிச்சாங்கன்னாங்க, உடனே அவர் குற்றவாளிங்கிற மாதிரி மீடியாவில் அப்படி எப்போவுமே விசாரணையில் வந்து பல பேர் வருவாங்க விசாரணை வளையத்துக்குள்ள. கடைசியாக விசாரணை முடியும் போது தான் உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும். விசாரணை வளையத்துக்குள்ளே ஒருத்தர் வந்த உடனே மீடியா வந்து அவர் குற்றவாளிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. மக்கள் வந்து குழப்பத்தில் இருக்காங்க. ஒவ்வொரு ஆளாக சொல்கிறாங்க, எல்லா கட்சியும் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு ஆள் சொல்கிறாங்க. அப்புறம் அறிகிறன்னாங்க, இப்போ சம்பவ செந்தில்ங்கிறாங்க. இவங்கெல்லாம் அப்பப்போ விசாரணை வளையத்துக்குள்ளே வர்றவங்க. அது விசாரணை முடிவில் தான் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதில் வந்து உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த கூலிப்படைகளை பூரா முதல்ல ஒழுங்காக அடக்கணும். அதுக்கு அந்த அளவுக்கு திறமை மிக்க ஒரு காவல்துறை அதிகாரியை கொண்டு வந்து அடக்குங்க. வெறும் சும்மா என்கவுண்டர்னு நீங்கள் என்கவுண்டர்லாம் கண்ணை மூடிக்கிட்டெல்லாம் பண்ண முடியாது. அது பெரிய ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ணணும். கூலிப்படை மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், ஒவ்வொரு கூலிப்படையோட லீடர் யார், அந்த கூலிப்படையில் எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு யாரை என்கவுண்டர் பண்ணால் இது அடங்கும் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணி தான் பண்ணணும். சும்மா ஒரு 2 பேரை சுட்டுட்டு நீங்கள் வந்து விசாரணை கைதியாக இருக்கிறவனெல்லாம் சுட்டு கொண்டுட்டிங்கன்னா நான் என்கவுண்டர் பண்ணிட்டேன்னு பெருமையாக சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விசாரணை கைதி கொடுறதுக்கு மன்னிக்க முடியாத குற்றம். விசாரணை கைதிக்கு தானே விவரம் தெரியும், அவன் தானே வந்து சரண்டர் ஆகிருக்கான். அவன் வந்து அவனை தூண்டி விட்டவன் யார்? இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுக்கும்போது அவனையும் சுட்டு கொண்டுட்டிங்கன்னா அப்போ இன்வெஸ்டிகேஷன் தப்பான திசையில் போகுதுன்னு தானே வரணும். அதனால் எதுவுமே திருப்திகரமாக இல்லை. அவர்கள் முடிவு என்னன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் அதை இது பண்ணி நம்ம விசாரணை முடிவு எப்படி வருதோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து விவாதங்களை வைக்கலாம்னு தான் நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு பேசாத காரணமே
இது விசாரணை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே சார். அதுக்கு பிறகு நம்முடைய கருத்தை தெரிவிக்கலாம்னு ஓகே சார். காத்திருக்கோம். அரசியல் சார்ந்த சில கேள்வி சார். அதிமுகனுடைய எதிர்காலம், ஏன்னா இப்போ டிடிவி தினகரன் பாஜக கூட இருக்காரு, சசிகலா அவர்கள் ஒரு தனியாக ஒரு பயணம் ஒன்று போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக தொடர்ச்சியான தோல்விகளை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு இருக்காரு. இன்னும் வந்து ஓபிஎஸ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியோட இருக்காரு. இன்னும் எடப்பாடி அவர்கள் ஒரு பிடிவாதமாகவே இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? இவங்களை சேர்த்துக்காம இல்லை எடப்பாடி நல்லவர், எனக்கு தெரியும், நல்லவர். ஆனால் வல்லவர் அல்ல. என்னுடைய கருத்து அதுதான். ஒரு கட்சியை கன்சால்டேட் பண்ணி அதை பெரிய லெவல் வெற்றிக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு திறமை அவரிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மற்றவர்களை பற்றி பேச தயாராக இல்லை. காரணம், அவர்களெல்லாம் அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள். அவர்களை மன்னிக்க முடியாது. சசிகலாவும் தினகரனும் துரோகத்தை செய்தவர்கள். எப்படின்னா, போன சட்டசபை எலெக்ஷனில் இவங்க தனியாக நின்று விஜயகாந்த் கட்சியோடு சேர்ந்து நின்று அதிமுக ஓட்டை பிரித்து தோற்கடித்தவர்கள். அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஓபிஎஸ்ஸுக்காச்சும் வந்து உங்களுக்கு அதிமுகவை எதிர்த்து நின்று அவர் எதுவும் பண்ணலை. இந்த தேர்தலில் கூட பாஜக சின்னத்தில் நிற்க மாட்டேன்னு தனியாக ஒரு சின்னத்தை நின்னார். தினகரன் மாதிரி ஒரு தனி கட்சியை போய் அவர் ஆரம்பிக்கலை. இன்னும் அதிமுகங்கிற ஒரு இது வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட உள்ள வீக்னஸ்ஸு, அவர் நல்லவர் தான், ஆனால் பயந்தவர். அவர்கிட்ட வந்து தனி கட்சியை இது பண்ணுறதுக்கான திறமையும் அவர்கிட்டையும் இல்லை. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அதிமுக இருக்குது. ஆனால் ஓட் பேங்க் அவங்களுக்கு இருக்குது. 28 to 30% ஓட்டு இருக்குது. அதை ஒழுங்காக வழி நடத்தி செல்லணும். எடப்பாடியெல்லாம் ஒரு ஃபோனு கூட வச்சுக்கல. இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப யுகத்தில் ஒரு ஃபோன் கூட இல்லாத மனிதரை நீங்கள் பார்க்க முடியுமா? வயக்காட்டில் கூலி வேலை பார்க்குறவங்க கூட ஃபோனை வச்சுருக்கான். ஆனால் எடப்பாடிக்கு ஃபோன் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு தொடர்பு கொள்ளணும்னா முடியாது. அவருடைய பிஏக்கு தான் பேசணும், இப்போ சொல்லணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நல்ல மனிதராக இருந்து என்ன பிரயோஜனம்? அது கட்சியை திறம்பட நடத்தி செல்லணும்ல. அதனால் வருங்கால அதிமுகவின் வருங்காலங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதனால தான் எம்ஜிஆர் உயிரிலே எழுதிட்டார், வருங்காலத்தில் அதிமுக உடஞ்சி போய் இதாச்சுன்னா அந்த அவர் கட்சிக்கு கொடுத்த சொத்துக்கள்லாம் எப்படி வேறு ஆளுக்கு போகணுங்கிறது அப்போவே ஏன் எழுதினாருன்னா, வருங்காலத்தில் இவங்களால் சரியாக நடத்த முடியாமல் கூட போகக்கூடிய தலைவர்கள் வந்து அதிமுகவுக்கு வந்துடுவாங்கங்கிற சந்தேகம் அதை நிறுவி எம்ஜிஆருக்கே வந்தது. அதனால் அது ஒரு எடப்பாடி வந்து நான் எடப்பாடியோட ஒரு இது என்னென்னா, இப்போ ஸ்டாலினுக்கு வந்து முக்கியமான அட்வைசர் அவருடைய மருமகன் சபரீசன். அவர் பிஇ படித்தவர், இன்ஜினியரிங், ஓரளவு விஷயம் தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ தேர்தலுக்கு யாரை வந்து ஆலோசகராக நியமிக்கலாம்னு சொல்லி பிரசாந்த் கிஷோரை போய் நியமித்தார். பிரசாந்த் கிஷோரை ஏன் நியமித்தார்னா, அவருக்கு அனுபவம் இருக்குது. 2014 மோடி அவரை உபயோகப்படுத்தினார். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் உபயோகப்படுத்தினார். ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர முதலமைச்சர் உபயோகப்படுத்தினார். நல்ல அவருக்கு அனுபவம் இருக்குது. அவர் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய கம்பெனியில் 100கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, சபரீசன் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆளுனால அவங்க மாமனார்கிட்ட போய் இவரை வந்து நம்ம அட்வைசராக ஆலோசகராக போடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதே எடப்பாடி யாரை போய் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கு சவுக்கு சங்கரை போய் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எடப்பாடி பையன் வந்துக்கிட்டு சவுக்கு சங்கர் ஒரு தனி மனிதன். பிரசாந்த் கிஷோர் ஒரு நிறுவனத்துக்கு நடத்துகிறவர். அவருக்கு இருந்த அனுபவம் வேறு. அவர் ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிறையா விஷயங்களை பண்ணுவார். அதெல்லாம் சவுக்கு சங்கருக்கு தெரியுமா? அவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்து அவரை ஆலோசகராக வச்சு அவரும் ஒன்றும் போடாமல் அவருக்கு என்ன தெரியும், ஒரு தனி மனிதனை உட்காந்து விமர்சனங்களை வைக்கலாம். வெறும் விமர்சனங்களை வச்சு ஒரு கட்சியை நீங்கள் ஜெயிக்க வைக்க முடியுமா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவர் நியமித்த ஆலோசகர்லேருந்தே தெரிஞ்சிடலாம் அவருடைய திறமை என்ன அப்படின்னு சொல்லி. அதனால் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது எடப்பாடி நல்லவர், ஆனால் கட்சியை நடத்தும் அளவுக்கு வல்லவர் இல்லை அப்படிங்கிறதான். ஏன் அதிமுககாரங்க என்ன வச்சுருக்காங்கன்னா, அவரை எம்ஜிஆருடைய கட்சி கட்டுறக்கூடாது, நல்லவரோ கெட்டவரோ ஒரு ஆட்சியும் வழி நடத்தட்டோம்னு வச்சுருக்காங்க. ஆனால் கட்சியை கட்டுக்கோப்பாக அவர் நடத்துவாருங்கிற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இல்லை. ஓகே சார். இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பலமே வந்து கூட்டணியை தக்க வச்சுக்கிறது அப்படின்ற விஷயமா இருக்கலாம். இப்போது தொடர்ச்சியாக காங்கிரஸுடைய செல்வ பெருந்தகை அவர்களாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக கார்த்தி சிதம்பரம் பேசின பேச்சுக்களும் கொஞ்சம் வைரலாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஆம்ஸ்டாங் அவருடைய வழக்கில் திருமாவளவன் அவர்களும் திமுகவுக்கு நேரடி எதிரான ஒரு விஷயத்தை முன் வச்சுருந்தார். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இந்த திமுக கூட்டணியிலேருந்து இந்த 2 கட்சிகளும் விலகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை இதே கூட்டணி தான் தொடரும் அப்படின்னு பார்க்கலாம்? அதாவது காங்கிரஸ் கூட்டணியை நிர்ணயிக்கக்கூடியது 2 பேர் தான், சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். அவங்க 2 பேர் தான். இந்த லோக்கல் தலைவர்கள் பேசுகிற எதுவும் ஈடுபடாது, பேசிக்கிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் டைமில் அங்கேருந்து உத்தரவு வரும், இவங்க வாயை மூடிட்டு போயிடும். அதனால் இவர்கள் பேசுவதை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்ல முடியாது.
அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறீங்க, விடுதலை சிறுத்தைகள் பேசுவார், எலெக்ஷன் வந்துட்டால் கம்யூனிஸ்ட் மாதிரி அவங்ககிட்ட போய் ஒரு 2 சீட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் வலுவாக எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல இவங்க. ஏன்னா திமுக வந்து வெறும் சீட்டை மட்டும் கொடுக்கல, பணத்தையும் கொடுக்குறாங்க, செலவுக்கு பண்ணுறதுக்கு பணத்தையும் கொடுக்குறாங்க. அதனால் கடைசி வரை இவங்கெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. என் திருமாவளவன் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே மாதிரி பேசியிருக்க வேண்டியது தானே. பிரச்சனை ஆம்ஸ்ட்ராங் கேஸில் என்ன நடந்து போச்சு? இப்போ திமுககாரவங்க தான் அந்த கொலையை பண்ணாங்கன்னு நிரூபிக்கப்படலை. இன்னும் விசாரணை தானே இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் திமுகவை எதிர்க்கிறீங்கன்னா எதற்காக எதிர்க்கிறீங்க? சிபிஐ என்கொயரின்னு கேட்குறீங்க, எதுக்காக சிபிஐ என்கொயரி? ஆளுங்கட்சியில் இருப்பவர் சம்மந்தப்பட்டால் தான் நீங்கள் சிபிஐ என்கொயரி கேட்கணும். போலீஸ் மேலே எப்போ நம்பிக்கை இல்லாமல் போவோம்? ஆளுங்கட்சி தொடர்பு இருந்தால் தான். ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்குன்னு இன்னும் நிரூபிக்கப்படவே இல்லையே, அப்போ நீங்கள் ஏன் எதிர்த்து பேசணும்? அதனால் திருமாவளவன் போன்றவர்கள் தேர்தலுக்கு சமயத்தில் ஒன்று பேசுவார்கள், தேர்தல் முடிஞ்சோடனே வேறொன்று பேசுவார்கள். அதனால் அதெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டியதில்லை. இந்த கூட்டணி யாருமே விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க. எதிர்க்கட்சியில் சரியான எதிர்க்கட்சியும் இல்லை, இல்லைன்னா இவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எதிர்க்கட்சிகள் சிதறி இருக்கிறதுனால இவங்கெல்லாம் அதே திமுகவில் சேர்ந்து தான் ஆதாயமடைய பார்ப்பார்கள். அதுதான் உண்மை. ஓகே சார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவியேற்று 3 ஆண்டுகள் வந்து நிறைவு பண்ணியிருக்காரு. ஸோ பாஜகவுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு உதவிகரமாக இருந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் வந்தது? அவருடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல்? இல்லை, அதாவது அவர் இளைஞராக வந்தார், அவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தாங்க. ஆரம்பத்திலேயே அவர் செஞ்ச சில இதிலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவர் வந்து தோல்வியை நோக்கி தான் போவார், இவரால் வெற்றியை நோக்கி போக முடியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஏன் தெரிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி வந்து 2%, 4%, 5%ன்னு வாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கட்சியை ஒரு வருஷத்திலேயே நான் 10, 20 சீட்டு ஜெயிச்சிருவேன், 30 சீட்டு ஜெயிச்சிருவேன்னு நீங்கள் கற்பனையில் சொன்னீங்கன்னா, அப்போ உங்களுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லைன்னு தான். எல்லா கட்சிக்கும் ஒரு நம்பிக்கை தானே சார்? நம்பிக்கை வேறு, ரியாலிட்டி வேறு, நிஜத்தில் நடக்கிறது என்னன்னு வேறு. 2 திராவிட கட்சிகளும் 50 வருஷம் 60 வருஷமாக இருக்கிறது. அவங்க வந்து 30% அந்த வச்சுருக்காங்கன்னா, அது எத்தனையோ வருடம் லோக்கலில் கிராஸ் ரூட் லெவலில் அடிமட்டத்தில் தொண்டர்கள்லேருந்து பூத்தில் இருக்கிறவன்லேருந்து அத்தனை பேரையும் கரெக்டாக இது ஒன்று இன்டாக்டாக வச்சுருக்காங்க, கட்டுப்பாடோடு வச்சுருக்காங்க. அந்த கட்சிகளுக்கு இருக்கிற பலம் வேறு, உங்கள் கட்சிக்கு இருக்க நீங்கள் 4%லேருந்து 30% ஒரே வருஷத்தில் 2 வருஷத்தில் ஒரு நடைப்பயணம் போன உடனே உங்களால் வந்து உருவாக்கிட முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏதாச்சும் இன்னொரு கட்சியில் வந்து நீங்கள் சவாரி ஏறி தான் தமிழ்நாட்டில் பயணம் செய்யணும். தனி இதாக வந்து நீங்கள் இப்போ காங்கிரஸே சவாரி ஏறிக்கிட்டு தானே இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும், 4%, 5% ஓட்டை வச்சுட்டு. அப்போ நீங்கள் அதை மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்குன்னு ஒரு கூட்டணி பலத்தை நீங்கள் வச்சுக்கணும். உங்களுக்குன்னு திமுகவுக்கு நீங்கள் எதிரி, அவங்க உங்களை மதவாத கட்சின்னு சொல்கிறாங்க. அப்போ அதிமுகவைத்தானே நீங்கள் சப்போர்ட்டை எடுத்துக்கணும். அதிமுகவை சப்போர்ட்டையும் நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி சில விஷயங்கள் ஆரம்ப கட்டத்தில் பேசுனது மிகப்பெரிய தப்பு. எடப்பாடியை மறந்துருங்க, மற்றவங்க அதிமுகங்கிற கட்சிக்கு ஒரு 30% ஓட்டு இருக்குல்ல, இதிலேயே வாங்கியிருக்காங்கல்ல, 20, 22, 21% வாங்கியிருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கள இது பண்ணணும். திமுகவையும் திட்டிட்டு அதிமுகவையும் ஆரம்பத்திலேருந்தே திட்ட ஆரம்பிச்சிங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் போடுவாங்கிறீங்க, கூட்டணி உங்கள் கூட இருக்கான். ஏடிஎம்கே ஃபைல்ஸ் போடுவேன்னா எவன் உங்களோட கூட்டணி சேருவான்? உங்கள் நண்பர்களையே எதிரிகளாக பார்த்தால் எவங்க சேருவாங்க? அதனால் அப்போவே எனக்கு தெரியும், இந்த பாஜகவை இவர் வந்து வெற்றிகரமாக இவரால் நடத்த முடியாது அப்படிங்கிறதும் தெரியும். அதே மாதிரி வார் ரூம்னு வச்சுருந்தார். வார் ரூம் இருக்கலாம், தப்பு இல்லை. அது எதை பண்ணும்? திமுக மாதிரி ஆளுங்க இவங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு, எதுக்குறதுக்கு தான் அது இருக்கணும். தன்னையே பிரபலப்படுத்தி தன்னை பற்றி செய்திகள் எல்லாம் வந்து அப்பப்போ போட்டு பண்ணிங்கன்னா அது என்ன ஒரு செயற்கையான ஒரு இதாக தானே இருக்கும். பாப்புலாரிட்டிங்கிறது இயற்கையாக வரணும், செல்வாக்குங்கிறது இயற்கையாக வரணும். நீங்கள் செயற்கையாக உருவாக்கி அதில் வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. அதனால் ஆரம்பத்திலேயே எனக்கு தெரியும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு போகிற ரூட்டில் வந்து பாஜகவை வெற்றி பாதையில் அழைத்து கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது முதல்லையே தெரியும். அதே மாதிரி அவர் கூட வச்சுருந்தவங்கெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி திருச்சி சூர்யா போய் இவர் மேலே அவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் சொல்கிறாரா? இல்லை ஒரு அவதூறு வழக்காச்சும் போடுறாரா? மக்கள் என்ன நினைப்பாங்க? நீங்கள் மறுப்பாச்சும் தெரிவிக்கணும்ல. அப்போ எதுவுமே இல்லாமல் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தால் அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு தானே நம்புவாங்க. ஆக ஆரம்பத்தில் இருந்த வேகம் உங்களுக்கு இப்போ படிப்படியாக குறைஞ்சி வந்துருச்சு. நீங்கள் போன ஸ்ட்ராட்டஜி, நான் ஆரம்பத்தில் ஒரு அதிமுகவை எதிர்க்கும் போதே நான் சொன்னேன், அவரை தாக்கியே சொன்னேன்,
இவர் பெரிய தப்பு பண்ணுறாரு, அதிமுக ஓட்டை இழக்கிறார், அதிமுக ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, அது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோம். அதனால் அரசியல் சாதுரியம் வந்து அவர்கிட்ட வந்து மக்கள்கிட்ட ஓரளவு செல்வாக்கை இது பண்ணி வச்சாலுமே அரசியல் சாதுரியம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய. லண்டனுக்கு போய் கோர்ஸ் படிக்க போகிறாரு, லண்டனில் போய் நீங்கள் அரசியலை பற்றி என்னத்தை படிச்சுட்டு தமிழ்நாட்டு அரசியலை படிங்க. கருணாநிதி அரசியலை தெரிஞ்சவன் தான் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பண்ண முடியும். கருணாநிதி கள்ள ஓட்டு அரசியல் பண்ணவர், வன்முறை அரசியல் பண்ணவர். அதனால் அவர் என்னென்ன தில்லு முள்ளூருக்கோ தேர்தல் இல்லை அத்தனையும் தெரிஞ்சவர். அதுதான் உங்களுக்கு பாடத்திட்டமாக இருக்கணும். அதைத்தான் நீங்கள் கவுண்டர் பண்ணணும். நீங்கள் லண்டனில் போய் படிச்சிங்கன்னா அவன் என்ன சொல்லிக் கொடுப்பான், யூகேயில் இருக்கிற எலெக்ஷனை பற்றி சொல்லிக் கொடுப்பான், வெளிநாடுகளில் இருக்கிற அரசியல் சட்டங்களை பற்றி சொல்லிக் கொடுப்பான். கருணாநிதி போகிற கள்ள ஓட்டு அவனுக்கு தெரியுமா? கருணாநிதி செய்கிற தில்லு முள்ளுகள்லாம் அவருக்கு தெரியுமா? ஓட்டு லிஸ்ட்டில் இருக்கிறத திடீர்னு 1000 பேர் எப்படி நீக்கணுங்கிற தில்லு முள்ளு யூகேயில் இருக்கிறவனுக்கு தெரியுமா? அதனால தான் அவர் இப்போ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது. ரெண்டாவது, அவருக்கே கட்சியில் செல்வாக்கள் பல பேருக்கு, எனக்கு தெரிந்த பல பேருக்கு தலைவர்களுக்கு அவர் நான் உங்களுக்கு எம்பி சீட்டு உறுதியாக வாங்கித்தரேன்னு உறுதிமொழி கொடுத்துருந்தார். எனக்கு தெரிந்த பல தலைவர்களுக்கு எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி எம்பி சீட்டுக்கு வேட்பாளர் தேர்வுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவிலே அவரை சேர்க்கலை. அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் என்ன, உங்களுக்குரிய அதிகாரமே இன்னும் உங்களுக்கு முழுசாக பாஜகவில் கிடைக்கலையே. அப்படி எப்படி நீங்கள் பாஜகவை வெற்றி பாதையில் நடத்தி கொண்டு போக முடியும்? பாஜக தேர்தலாக நடந்து பாஜக அரசியலாக பண்ணுறாங்க. கனிமொழியை கூட்டிகிட்டு ஜெய்ஷா போட்டு போய் ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிறாங்க. கனிமொழியை எடுத்து வீக்கானால் போடுன்னு அங்கேருந்து அமித்ஷா சொல்கிறாரு. தன்னுடைய எதிரிக்கே உதவி செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு கட்சி, அந்த அமித்ஷாலாம் இப்படி நடத்திக்கிட்டு இருந்தால் அந்த கட்சி எப்படி உருப்படும்? அதனால தான் பாஜக வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே திமுகவுக்கு பல வகையில் அவங்க உதவி செய்கிறாங்க. அந்த உதவி செய்யும் வரை இந்த பாஜக இங்கே வளராது. அப்படி இப்போ பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்க கூட சிந்திக்கிறாங்க, அமித்ஷா போன்ற ஆட்கள் வந்து இதில் வந்து ரொம்ப கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறத சிந்திக்கிறாங்க. ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி. இப்போது கவர்னர் அவர்களுடைய பதவிக்காலம் வந்து இங்கே முடியுது, ஆர்.என். ரவி அவர்களோடது. மீண்டும் ஆர்.என். ரவியை நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கா, இல்லை வேறு ஒரு கவர்னர் தான் இங்கே வருவாங்க? இல்லை, அது வந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து கவர்னருக்குன்னு பதவிக்காலம்னு ஒன்றும் இல்லை. நமக்கு சட்டசபை, இதுக்கு பார்லிமெண்ட்டு, இதுக்கெல்லாம் 5 வருஷம் பதவிக்காலம். முதலமைச்சருக்கு 5 வருஷம், பிரைம் மினிஸ்டருக்கு 5 வருஷம். அது வந்து அந்த சட்டசபை பார்லிமெண்ட்டை வச்சு தான் அவங்க பதவிக்காலம். அந்த மாதிரி ஒரு பதவிக்காலம் வந்து கவர்னருக்கு இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லை. அவர் எவ்வளோ வேணாலும் அட் த ப்ளஷர், ஒரே கண்டிஷன், அட் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட்டுன்னு இருக்குது. ப்ளஷர்னா பிரசிடென்ட்டு நினைக்க மாதிரி. ஆனால் பிரசிடென்ட்டு ஒரு பொம்மை, அவர் வந்து நினைக்க முடியாது. அப்போ பிரசிடெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது யார், பரிந்துரை செய்கிறது யார்? பிரைம் மினிஸ்டர், அவங்க கேபினெட்டு. ஸோ அவங்க நினைக்கிற வரை அவர் எத்தனை வருடம் வேண்டுமானாலும் கவர்னராக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி 12 வருஷம்லாம் ஒரே ஸ்டேட்டில் கவர்னராக இருந்தவங்க வரலாறுலாம் உண்டு. அதனால விவரம் தெரியாதவங்க கவர்னரை மாற்றித்தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மோடி நினைத்தால் கவர்னர் எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம், அதுதான் சட்டம். ஓகே சார், எங்களோட இருந்து பல்வேறு கருத்துக்கள் பயந்து பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி, புது பொலிவுடன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.